இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறவர். God changes season. உங்கள் வாழ்க்கையில ஒரு சிறந்த காலங்கள் வருது. புதிய சீசன், புதிய உயர்வு, புதிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அதிரடியான மாற்றங்களை, உயர்வை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இந்த ஆண்டவரின் மேல் தானியேலை போல விசுவாசங்கள் இருக்கும். ராஜாக்களை தள்ளி உங்களுக்காக தேவன் காரியங்களை மாற்றுவார். அவர் எல்லா காலங்களுக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லுகிறேன், உங்களை இயக்கி கொண்டிருக்கிறவரே தேவன் தான். ஆகையால் இன்றைக்கு சில காலங்கள் தாழ்வு காலங்களாக இருந்தாலும் தேவன் அவருடைய திட்டத்திலே உயர்வான நாட்களை வைத்திருக்கிறார். பிரசங்கி புத்தகத்தில் விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். ஸோ இப்படி காலங்களை தேவன் வடிவமைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இந்த பள்ளத்தாக்கு போல் இருக்கலாம், ஆனால் இங்கிருந்து ஆண்டவர் உயர்வுக்கு நேர கொண்டு போகிறார். God is a season changing God. உங்கள் வாழ்க்கையிலே காலங்கள் சமயங்கள் மாறுகிறது. விசுவாசிங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் உயர்வின் நாட்களை, மேன்மையின் நாட்களை அப்பா எங்களுக்கு நீ வைத்திருக்கிற எங்களுக்காக காலங்களையே மாற்றுவீர். அப்பா, அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்காக தானியேலின் நாட்களிலே காலங்களை மாற்றின தேவன் இன்றைக்கும் நீர் நிஜமாய் செய்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நிஜமாவதாக ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நன்மைகளை காணட்டும், உயர்வை காணட்டும். நியூ சீசன் துவங்குறபடியால் மக்கள் இயேசுவின் மூலம் பிதாவே.